இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எந்த ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எ மேரி லிட்டில் எக்ஸ்மஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு படம் தான். ஆக்சுவலாக வந்து இந்த படமே வந்து ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். தமிழ் டபுள்லேயே இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கு மேலே தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப சின்ன படம் தான் இது. வந்து ரொம்ப சின்ன ஸ்டோரியும் கூட. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி படங்கள் வந்து பார்த்ததே இல்லையா அப்படின்னா வந்து நம்ம நிறைய படங்கள் வந்து பார்த்துருப்போம். அதாவது முழுக்க இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் இந்த படத்தில் உள்ள சீன்ஸ் மாதிரி அங்கங்கே ஒரு பார்ட் ஆஃப் த சீன்ஸை வந்து நம்ம நிறைய தமிழ் படங்கள்லேயே வந்து பார்த்துருப்போம். முக்கியமாக வந்து ஹாலிவுட்டில் இந்த மாதிரி அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக வந்து நிறைய படங்கள் எப்போ வர ஆரம்பிக்கும் அப்படின்னா வந்து அந்த நவம்பர் டிசம்பர் ஆரம்பிச்சாலே வந்து எல்லா கிறிஸ்மஸ் ரிலேட்டடான படங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஹாலோவன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் வந்து அவங்க கொண்டாடுவாங்க. அதாவது அவங்களே வந்து ஒரு பேய் மேக்கப் போட்டுட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவன் நிறைய அந்த கார்பரேட் கல்ச்சரில் வந்து நிறைய அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. பெஸ்ட் ப்ரைஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. எல்லா டீமும் வந்து ஹாலோவனுக்கு வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கார்பரேட் கல்ச்சர் இங்கேயும் நடக்குது. ஏன்னா வந்து அமெரிக்காவில் வந்து இந்த ஹாலோவன்றது ஒரு பெரிய ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. அது சம்மந்தமாக வந்து படங்கள் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே ரிலீஸ் ஆனால் இங்கேயும் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவாங்க. அது சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு படங்கள் எடுப்பாங்க, இங்கேயுமே வர ஆரம்பிச்சிடும். கிறிஸ்மஸ் முக்கியமாக வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து அந்த சம்பந்தமாக நிறைய படங்கள் எடுப்பாங்க. அதுவுமே வந்து அப்படியே வந்து இங்கேயுமே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிறிஸ்மஸ் இப்போ ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து கிறிஸ்மஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்றதுனால இப்போவே வந்து அந்த கிறிஸ்மஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து படங்கள் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நிறைய படங்கள் வந்து இப்போ ஒன்றா வந்து வரப்போகுது. அதில் வந்த ஒரு படம் தான் வந்து இந்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி. அதாவது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஆர்கிடெக்ட் வந்து முடிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து நம்ம பெருசாக நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இதை வச்சு பண்ணலாம், நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நமக்குன்னு ஒரு நேமை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏகப்பட்ட பிளான்ல வந்து வராங்க. ஹஸ்பண்ட் அவர் என்ன பண்றாரு, டாக்டரா வந்து இருக்காரு. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு லவ் மேரேஜ் வந்து பண்றாங்க. ஒரு ஃபங்க்ஷன் மீட் பண்றாங்க, லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சின்னதாக அவங்க சொல்லி பேக்ரவுண்ட் மியூசிக்லேயே வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ்லேயே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. பட் அவங்க லைஃப் என்டர் ஆனது தான் தெரியுது. அவங்க என்னென்னலாம் வந்து ஒய்ஃப் நினைச்சாங்களோ அதெல்லாம் அவங்களால பண்ண முடியல. ஏன்னா ஃபேமிலியை பார்த்துக்கிறதே வந்து ரொம்ப பெரிய அவங்களுக்கு ஒரு சிக்கலாக இருக்குது. ஃபேமிலியை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்கள ஸ்கூல் ரெடி பண்ணி அனுப்பணும்னு நார்மலாக எல்லா லைஃப்லையுமே உள்ளது தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 பிள்ளைங்க. ஸோ இப்போலாம் வந்து ரொம்ப வளர்ந்துட்டாங்க. பட் ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் படிச்சிருக்கோம், அதை வச்சு நிறைய பண்ணலாம்னு நினச்சோம், ஆனால் அதெல்லாம் நம்ம பண்ண முடியலையே. பட் ஆனால் நம்ம ஹஸ்பண்ட் மட்டும் அவரோட டாக்டர் ஜாப் வந்து கரெக்டாக பார்க்குறாரு. ஃபேமிலிக்கு வந்து பெருசாக டைம் கொடுக்க மாட்டாரு. கிறிஸ்மஸ் கூட வந்து பெருசாக லீவ் போட மாட்டாரு. ரொம்ப பிஸியாகவே இருக்காரு. ஸோ நம்ம நினச்சதெல்லாம் வந்து நம்மளால் பண்ண முடியல. பட் அவர் நினச்ச எல்லாமே வந்து பண்ணுறாரு. அவருக்காக தான் நம்ம வந்து சிட்டிக்கே மூவ் பண்ணோம். அவங்க ஒரு சிட்டிலேருந்து இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் இவரை மேரேஜ் பண்ண வந்து இவருக்கு ஏற்ற ஒரு சிட்டிக்கு வந்திருக்காரு. அந்த சிட்டியில் வந்து அவரோட ஜாப் எல்லாம் நல்லா போகுது, ஃபேமிலி நல்லா ரன் பண்ணுறாரு, எல்லாமே பண்ணுறாரு. பட் இருந்தாலும் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன கன்சர்ன் அப்படின்னா வந்து நம்ம நினச்சது எல்லாமே பண்ண முடியலையே, சரி ஓகே நம்ம இவரை விட்டு இப்போ வந்து பிரிஞ்சிடலாம், 2 பேருமே வந்து பிரிஞ்சு முடிவு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 9 மாதம் பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறாங்கன்னா 9 மாதம் கழிச்சு ஒரு மீட்டப் பண்ணி 2 பேரும் வந்து அஃபிஷியலாக வந்து டிவோர்ஸ் ஆகிடலாம். நம்ம டிவோர்ஸ் ஆனாலுமே வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து அந்த படமே வந்து ஆரம்பிக்குது. இந்த படம் ஆரம்பிச்சோடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரிதுன்னு சொல்லி முடிவாயிடுச்சு. என்ன பண்ணுறாரு, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அது வந்து இவங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. என்னதான் வந்து 9 மாதம் பிரிஞ்சிருக்காங்க, லாஸ்ட்டாக வந்து ஒரு கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடலாம் வீட்டில். இதுதான் வந்து லாஸ்ட் கிறிஸ்மஸ். மொத்த ஃபேமிலியும் கொண்டாடிட்டு நான் வந்து இவரை விட்டு பிரிஞ்சு என் பிள்ளைங்களை கூட்டிட்டு நான் வேற சிட்டிக்கு போக போகிறேன், நான் படித்ததுக்கான பிஸ்னஸை பார்க்க போகிறேன், இவ்வளோ வருஷம் வந்து என்னோட ஃபேமிலி என்னோட ஹஸ்பண்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து 2 பேருமே டிவோர்ஸன் ஆகுது. பட் ஆனால் அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்து வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான பர்ச்சேஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஃபங்க்ஷனுமே வந்து ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து லாஸ்ட் எல்லாம் ஃபேமிலியாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போதைக்கு தான் வந்து அவங்களுக்கு தெரிய வருது தன்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு வந்து டேட் பண்ணிட்டு இருக்காருன்னு. ஆனால் இவங்களால ஏற்றுக்க முடியல. ஆனால் அந்த பசங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம்மா நீ வந்து அப்பா விட்டு பிரிய போகிற, அதனால தான் வந்து அப்பா வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சாரு, அதனால என்ன உனக்கு பிரச்சனைன்னு. இருந்தாலும் இவங்களோட மனசு வந்து ஏற்றுக்க மாட்டேங்குது. அவர் வந்து என்னென்ன பண்ணுறாரு, யார் டேட் பண்ணுறாரு சொல்லி அதை வந்து தேடி சர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கிறிஸ்மஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் வரப்போது அதோட பர்ச்சேஸ் பண்ணப்போ கூட பசங்க வந்து நான் அப்பா வீட்டுக்கு போகிறேன், அப்பா வந்து ஒரு பொண்ணை டேட் பண்ணிட்டு இருக்காரு, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, நான் அங்கே போறேன்றாங்க. இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்மளை விட்டு பசங்க வந்து அப்பா கிட்டே போயிட்டு இருக்காங்களேன்னு. அதேமாதிரி கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வருது. அங்கேயுமே வந்து இவங்களுமே வந்து அம்மாவுமே வந்து ஒருத்தர் வந்து டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது டேட்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் அவங்க ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அவங்க போயிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஹெல்ப்புக்காக நீங்கள் ஏதாவது கூப்பிட்டா நான் வரேன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அவரையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேர் இப்படி இருப்பாங்க, அவங்க 2 பேர் அப்படி இருப்பாங்க. அந்த தனித்தனியாக வந்து டேட் பண்ணுற மாதிரி இருப்பாங்க. இருந்தாலும் வந்து இவங்க 2 பேருக்கு மனசுக்குள்ளேயும் வந்து ஏன் அவள் அப்படி பண்ணுறா, ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு டயத்தில் 2 பேருமே வந்து அவங்க சைடில் என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படின்றத ஒன்று 2 பேர் வந்து பேசுகிறாங்க. அதனாலும் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வந்து அப்படியே போயிட்டு இருக்கு, அந்த செலிப்ரேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேர் வந்து உண்மையிலே வந்து 2 பேரும் திருப்பி சேர்த்துட்டாங்களா, இல்லை அவங்க டேட் பண்ணவங்களே வந்து அவங்களோட மேரேஜ் லைஃபை ஸ்டார்ட் பண்ணி அவங்க நல்லா இருந்தாங்களா அப்படின்றத வந்து அது அடுத்த ஒரு 1/2 an hour வந்து அதை சொல்கிறாங்க. ஸோ
நான் இப்போ நான் சொன்னது வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு படம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் அதில் உள்ள அந்த சீன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது தன்னோட ஹஸ்பண்ட் வந்து டேட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவொடனே வந்து என்னதான் வந்து டிவோர்ஸ் அஃபிஷியலாக வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சாலும் டேட் பண்ணுறது வந்து இவங்க மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. அது எப்படி வந்து அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்படி என்ன வந்து இவர்கிட்ட அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சு, அந்த பொண்ணுகிட்ட வந்து இவர் என்ன லைக் பண்ணார் அப்படின்னு சொல்லி அதை வந்து தேடி தேடி யாருக்குமே தெரியாமல் சேகரிக்க விஷயமாகட்டும், அது தெரிஞ்சவொடனே வந்து ரொம்ப ரொம்ப அஃபண்ட் ஆகிற விஷயமாகட்டும், எல்லாத்தையுமே மனசில் வச்சுட்டு எதையுமே வந்து வெளியில் சொல்லாத விஷயமாகட்டும், அந்த பொண்ணை பார்க்குறப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏற்படுற அந்த பிரச்சனைகளாகட்டும், அதுக்கப்புறம் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்மஸுக்கு லீவு போட்டாருன்னு தெரிஞ்சவொடனே வந்து என் கூட இருக்கும்போது கிறிஸ்மஸுக்கு லீவே போட்டது இல்லையே, இப்போ மட்டும் லீவ் போட்டு பிள்ளைங்க எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ண கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க வந்து அவர்கிட்ட போகிறப்ப வந்து இவங்களோட மனசு அந்த பாடுபடுற விதமாகட்டும் அவங்க வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து அந்த லீட் கேரக்டர் வந்து அந்த ஒய்ஃப் அவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டேஷனும் அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனும் அவங்களோட அந்த டிசப்பாயின்மெண்ட்டும் அவங்களோட அந்த ஒரு தவிப்பும் தான் வந்து இந்த முழுக்க இந்த படமாகவே இருக்குது. ஸோ கிளைமேக்ஸில் வந்து உண்மையிலே இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துட்டாங்களா, இல்லை இவங்க 2 பேரும் தனித்தனியாக டேட் பண்ணிட்டு இருந்தாங்களா, அவங்களோட சேர்ந்து அவங்க லைஃப் ஆரம்பிச்சிட்டாங்களா, இவங்க 2 பேத்துக்குள்ள அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து முடிஞ்சுதா, இவங்களுக்குள்ள பிரச்சனைகளை வந்து இவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அவங்க உணர்த்தவங்க லைஃப்பில் வந்து மாற்றிக்கிட்டாங்களா அப்படின்றத வந்து இந்த படத்தோட எண்டாக வந்து போகுது. அதை நீங்கள் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முழுக்க ஃபேமிலி ட்ராமா இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து பார்த்தது இல்லையானா இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக படம் வந்து தமிழில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி சீன்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. அதாவது பொசசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை வச்சு வந்து நிறைய சீன்ஸு நிறைய படங்கள் வந்து சின்னதாக வந்து வந்திருக்கு. பட் இந்த மாதிரி படமே நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனாலும் அந்த படம் வந்து அந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக அந்த ஒரு செட்டப்பு, அந்த ஒரு ஃபேமிலி செட்டப்பு, அவங்களோட ஃபங்க்ஷனு, அந்த கிறிஸ்மஸுக்கு வந்து ரெடி ஆகிறது, இவங்க 2 பேரோட அந்த ஒரு தவிப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு லொக்கேஷன்ஸ் எல்லாமே வந்து அந்த ஸ்னோஃபால் சீசனில் வந்து எப்படி இருக்கும், பட் அவங்களோட கிளைமேட்டே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு பனி மிகுந்த அந்த ஒரு இடத்துல வந்து நடக்கிறனால அந்த ஒரு எல்லா சீன்ஸும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது வந்து கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆகிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சூப்பராகவே இருக்குது. முக்கால்வாசி படத்தில் வந்து லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா வந்து முழுக்க கண்ணில் வந்து அப்படியே அழகாக அந்த ஸ்னோ தான் தெரியும். அதுவுமே வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். தமிழ் டபுள்ல நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. புதுசாக ஒரு படமாக இருக்காது. பட் ஆனால் இந்த லொக்கேஷன்ஸ், இந்த செட்டப்பு, இந்த கிறிஸ்மஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ பளிச்சு இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். நன்றி.